ஒரு ராஜாக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட அரண்மனை தோட்டத்துல 50 ரோஜா செடி வச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தோட்டக்காரனையும் நியமிக்கிறாரு. யாருமே அந்த ரோஜா செடியில இருக்க பூக்களை பறிக்கவே கூடாது, மீறினா கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பையும் விடுறாரு. ஆனா அந்த தோட்டத்துல அடிக்கடி ரோஜா பூ காணாம போயிட்டே இருக்குது. எப்படி இது அப்படின்னு யோசிச்சு அந்த தோட்டத்தை கண்காணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்படி கண்காணிக்கும் போது அந்த தோட்டக்காரனே டெய்லி அதுல இருந்து ஒவ்வொரு பூவை பறிச்சுட்டு போறத பாக்குறாரு. இவருக்கு பயங்கர கோவம் வந்துருது. அந்த தோட்டக்காரன் கிட்ட எதுவுமே சொல்லாம அவனை புடிச்சிட்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இது நடந்து 2 நாள்ல ராஜாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. அப்பதான் அந்த ராஜாவோட வைத்தியர் சொல்றாரு, நீங்க ஏற்கனவே ஒரு நாள் மயங்குனப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கிறதா கண்டுபிடிச்சோம். நான் உங்க தோட்டக்காரன் கிட்ட டெய்லி ராஜாக்கு ஒரு ரோஜா பூவோட இதழ்களை அவர் குடிக்கிற டீல கலந்து கொடுக்கணும், அப்பதான் இந்த நோய் சரியாகும்னு சொன்னேன். 2 நாளா அவர் வரவே இல்லை, அதனாலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ராஜாக்கு அவர் பண்ணது தப்புன்னு புரியுது. நம்மளும் இப்படிதான் ஒரு சில விஷயத்துல அங்க என்ன நடந்துச்சுன்னே முழுசா தெரியாம அவங்க மேல பழி போடுறது, அவங்கள பத்தி தப்பா பேசுறது, இப்படி நிறைய விஷயம் பண்ணிடுவோம். பட் ஆக்சுவலா அங்க நடந்தது நம்ம நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் டோன்ட் ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன்ஸ் டூ குயிக்லி. அதோட ஃபுல் கான்டெக்ட் தெரியாம அதை பத்தி பேசுறது கரெக்டான்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.